வெல்கம் வெல்கம் டு ஷோபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நண்டு சூப்பு. நண்டு 1/2 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் 2 சம அளவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் நம்ம இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டு நல்லா தாளித்து வந்ததும் நம்ம இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ சளி இருமலுக்கெல்லாம் நீங்கள் நண்டு சூப் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். தொண்டை வலியெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேட்கும் உங்களுக்கு குடிக்கும் போது. நண்டு சூப்பு ஒரு 2 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் வணங்கி வரப்பே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடியில் இப்போ உங்களுக்கு லைட்டாக உட்கார மாதிரி இருக்கும். லைட்டாக வேணால் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னாலே கொஞ்சம் அடியில் உட்கார ஆரம்பிக்கும். பாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னா அடியில் டக்குன்னு பிடிச்சிக்காது. கொஞ்சம் மெலிசாக இருக்க பாட்டமில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஒட்டிக்கும் நம்ம இது பண்ணும்போது. அப்படி இதாகும் போது நீங்கள் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா இப்போ வணங்கிருச்சு உங்களுக்கு. எப்போவுமே பச்சை வடை போனக்கப்புறம் அடுத்தது நீங்கள் சேர்க்குற பொருள் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் இதானால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது. இப்போ நல்லா தக்காளி போட்டு வணக்கிட்டு நண்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில நண்டு மட்டும் கொஞ்சம் முழுசாக போடுங்க. மற்ற நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலெல்லாம் நல்லா கல்லில் தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சாறு உங்களுக்கு நல்லா இறங்கும். உங்களுக்கு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். சதையும் 1, 2 அதிலே கலந்து விழுந்துச்சுனாலும் பரவாயில்ல, அது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி 1/2 கிலோ இது நண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 750 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லை கழனி அரிசி களைஞ்ச கழனி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.